அபயம் இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. அன்பு இயேசுவுக்கு பிரியமான இறை தோழமையே, உங்களை இந்த புதிய நாளிலே அன்றாட மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்குமே ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இவர் நம்மை வழிநடத்த போகிறார், நம்மை அரவணைக்க போகிறார், அன்பு செய்ய போகிறார். இறைவன் நம் மீது வைத்திருக்க அன்பு மிக பெரியது, ஆழமானது, வலுவானது என்பதை இந்த நாளிலே புரிந்து கொள்ளுவோம். பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 10வது நாளை இன்று நாம் ஆரம்பிக்கிறோம். ஏறக்குறைய 10 நாட்களாக நம்ம இந்த தவக்காலத்திலே மிக சிறப்பாக தவ முயற்சிகளால் நம்மையே நம்ம சுய ஆய்வு செய்து புதுப்பித்து கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருமே வாழ்த்துகிறேன். சிறப்பாக இன்று சனிக்கிழமை, இந்த தவக்காலத்திலே கூட நம்முடைய அன்னை இறைவனின் தாய், நம் அனைவரின் தாயாக இருக்கிற இந்த தாயை மகிமைப்படுத்துவோம். இந்த தாயினுடைய வியாகுலங்களை இந்த தவக்காலத்தில் நினைத்து பார்ப்போம். எப்படி அவர்கள் தன்னுடைய ஒரே மகன் தன் கண் முன்பாக அவமானப்படுத்தப்பட்டார், சிலுவை சுமத்தப்பட்டார், சாட்டையால் அடிக்கப்பட்டார். இதையெல்லாம் கண் முன்னாக பார்த்த தாயினுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? அந்த வியாகுலங்களை எல்லாம் இந்த சனிக்கிழமை வேளையிலே தவக்காலத்திலே தியானிப்போம். நம்மை இறைவனோடு நெருக்கமாக ஐக்கியப்படுத்துவோம். அன்பானவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற செய்தி மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 43 48 முடிய பகுதிகள். அன்பானவர்களே, இந்த பகுதியை நேரம் கிடைக்கும் பொழுது வாசித்து பாருங்கள், தியானியுங்கள். உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வலிமை வாய்ந்த அன்பு வெளிவரும். அன்பானவர்களே, இந்த பகுதி நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர்களுக்கு ஒரு சான்றாக எடுத்து காட்டுவதாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. அன்பு மிக சிறந்தது. இந்த அன்பை பற்றி நம்ம பேசணும்னா மணிக்கணக்கில் பேசலாம். இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு முன்வைக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது. ஏன் அன்பை பற்றி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், இதற்கு முன்பாக உள்ள பகுதியெல்லாம் படித்தோம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்க்கிறார். அவர்களுக்குள் யார் பெரியவர் என்ற ஒரு போட்டியானது எழ ஆரம்பிக்கிறது. அவர்கள் மற்றவர்களை ஒரு சிலரை வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். எனவே அந்த அன்பு யாருக்காக இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவுபடுத்துவதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பை பற்றி பேசுகிறார். பழைய ஏற்பாட்டையும் சுட்டி காண்பிக்கிறார். நீங்கள் பகைவரை அன்பு செய்வதில்லை, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய பகைவரை அன்பு செய்யுங்கள். அதுவே மிக சிறந்த அன்பு. அப்படி செய்வதுதான் கடவுளுக்கு ஏற்புடைய அன்பாக சொல்லுகிறார். யோசித்து பார்ப்போமே, பழைய ஏற்பாட்டில் முழுமையாக கடவுள் 10 கட்டளையை கொடுக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையை சீரமைக்க, நெறிப்படுத்த விரும்பினார். அதனால் அந்த 10 கட்டளைகள் மூலமாக அனைவரையுமே அன்பு செய்ய சொன்னார். ஆனால் அவர்களுக்குள்ள என்ன நடந்தது? வேற்றுமை அதிகமாக இருந்தது. எல்லாருமே அவங்க அன்பு செய்யலை. யார் அன்பு செஞ்சாங்க? தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். என்னை அன்பு செய்கிற ஒவ்வொருவரையும் நான் அன்பு செய்யணும், அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிந்தது. அப்போ என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள், என்னுடைய உறவினர், மாமன், மச்சான், மைத்துனர், இது மாதிரி அனைவரையுமே அந்த ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள் அந்த அன்பை பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் அதை விட்டு வெளியே மற்றவர்களை விரோதியாக பார்த்தார்கள், அந்நியராக பார்த்தார்கள். அவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே இல்லை என்று நினைத்து பார்த்தார்கள். இது எல்லாம் இயேசு கிறிஸ்து உடைப்பதற்காகவே இந்த பகுதியிலே அழகாக நீங்கள் பகைவரை கூட அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம்ம நிறைய நேரங்களில் கேட்டிருப்போம், அன்பே கடவுள். கடவுள் அன்பாக இருக்கிறார். இதுதான் உண்மை. பிரியமானவர்களே, அன்பு கடவுள் அல்ல, கடவுள் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பை எல்லார் மேலுமே சரிசமமாக காட்டுகிறார். இதைத்தான் நற்செய்தியில் கூட, மழை பெய்கிறது என்றால் அது நல்லோர் மீதும் பெய்கிறது, தீயோர் மீதும் பெய்கிறது. சூரியன் வெளிச்சம் வருகிறது என்றால் அது நல்லோர் மீதும் அந்த வெளிச்சம் கிடைக்கிறது, தீயோருக்கும் கிடைக்கிறது. அப்படி என்றால்
கடவுள் அனைவரையுமே சரிசமமாக அன்பு செய்கிறார். அந்த அன்பு உங்களிடத்தில் இருக்க வேண்டும். எல்லார் மீதும் ஒருவரையும் ஒதுக்கி விடாமல் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த தவக்காலத்திலே இந்த அன்பை பற்றி ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கிறார். பாருங்க, நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது. சுயநலம் சார்ந்த அன்பு தான் பெரும்பாலுமே நம்மள உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இருக்கிறது. சுயநலம், ஓகே, நான் இந்த நண்பனை அன்பு செஞ்சால் அவன் எனக்கு ரொம்ப இரட்டிப்பாக அன்பு செய்வான், நான் இவங்களை அன்பு செய்கிறேன், நம்ம தேவையான பொருள் கொடுக்குறோம், அவங்க எனக்கு கொடுப்பாங்க. இப்படி பலனை எதிர்பார்த்து சுயநலத்துக்காக அந்த அன்பை நம்ம பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். இது உண்மையான அன்பு இல்லை. ஏன்னா அது ரொம்ப எளிமைங்க. என்னை அன்பு செய்கிறவங்களையே நான் அன்பு செஞ்சேன்னா அதில் நமக்கு என்ன ஒரு பெரிய கடினமான முயற்சிகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே கிடையாது. அது ரொம்ப இலகிய ஒரு அன்பு, யதார்த்தமான ஒரு அன்பு. இது பெருசாக நம்ம பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. தவக்காலத்தில் நான் சிறப்பாக இன்னைக்கு என்னுடைய பகைவரை நாடி சொல்லணும், மனதார அவர்களை மன்னிக்கணும், அவர்களை மனசுக்குள்ள முதல்ல அன்பு செய்யணும். முடியுதான்னு பாருங்க. கண்களை மூடி என்னுடைய எதிரியே, எனக்கு துரோகம் செய்தவரை, என்னை பழி வாங்கியவரை, என்னை வாழ்க்கையில் ஏமாற்றியவரை கண்முன் கொண்டு வந்து கண்ணை மூடிட்டு அவர் நினைச்சு பார்த்து அவர்களை மன்னிச்சுட்டு அவர்களை அன்பு செய்கிறேன், அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவர்கள் நன்றாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், கடவுள் அவரை இன்னும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவர்களுக்காக ஜெபிக்க முடிகிறதா, மன்னிக்க முடிகிறதா, அன்பு செய்ய முடிகிறதா உள்ளார்ந்த விதத்தில்? அப்படி செய்ய முடிந்தால் தவக்காலத்தில் இது ஒரு பெரிய வெற்றி. மீண்டுமாக வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவர்களை நேரடியாக சென்று பார்த்து அவர்களிடத்தில் உரையாடலாம், மன்னிப்பை கேட்கலாம், அல்லது சாதாரண விஷயங்களை பேசி பகிர்ந்து கொள்கிற பொழுது அந்த அன்பு மீண்டுமாக கட்டி எழுப்பப்படுகிறது. அங்கு பெரிய புதுமை நடக்குது. இதுதாங்க பெரிய புதுமை. நம்ம நிறைய புதுமை அப்படியே கடவுள் கண் முன்பாக செய்யணும், இந்த வியாதி குணமாகணும், எனக்கு இவ்வளோ பணம் தேவை, அதை விட ஒரு பகைவரை மன்னித்து அவரோடு மீண்டுமாக அவரை அன்பு செய்வது இருக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் உன்னதமான மிக உயர்ந்த அன்பு. அந்த அன்பைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த தவக்காலத்தின் 10வது நாளிலே முன்வைக்கிறார். என்னால் இந்த குறுகிய வட்டத்தில் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிக்கிட்டே இருப்போம் இல்லையா, அந்த அன்பை விட்டு வெளிப்படையாக வெளிப்புறத்தில் இருக்கிற அந்த அன்பை, உறவுகளை, பகைவர்களை, அந்நியர்களை அடையாளப்படுத்தி அவர்களை என்னால் அன்பு செய்ய முடியுமா? அப்படி என்னால் அன்பு செய்ய முடிந்தால் இன்றைய மன்னாவிலே இறுதியிலே இயேசு கிறிஸ்து சொல்லுவார், உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். அந்த நிறைவை பற்றி சொல்லுகிறார். கடவுள் நிறைவாக இருந்தாருங்க. அவருக்குள் அந்த நிறைவு எப்படி இருந்துச்சு? ஒருவேளை அவருடைய இனத்துக்கு மட்டும் அவர் பணி செஞ்சிருந்தா அந்த நிறைவு வந்திருக்கிறார். ஒருவேளை அவர்கள் பாவியை இன்னும் மீண்டுமாக அவர்களை ஒதுக்கி பாவத்தை பற்றி தவறாக பேசி மன்னிக்காமல் இருந்தால் உங்களுக்கு ஐயோ கேடு அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் அந்த நிறைவை கண்டிருக்க முடியாது. ஒருவேளை அவர்கள் ஏழை எளியவர்களை, புறவினத்தார்களுக்கெல்லாம் புதுமைகளை, அற்புதங்களையும் சரிசமமாக செய்யவில்லை என்றால் அவர் நிறைவான கடவுளாக இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து நிறைவானவராக இருப்பதற்கு என்ன காரணம்? எந்த வித்தியாசமும் இல்லாமல் அவரை நாடி அண்டி வந்த ஒவ்வொருவருமே அன்பு செய்த அன்பு தகப்பனாக இருக்கிறார். அதுதான் உயர்ந்த அன்பு. இந்த அன்பினுடைய உச்சகட்டம் நமக்கு தெரியும். சிலுவையிலே அவ்வளவு வேதனை, கடுமையான உழைப்பு, நெத்தி வேர்வை நிலத்தில் விழுவதை போன்ற இரத்த வேர்வை கொட்ட கொட்ட அந்த சிலுவை, பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு மலை மீது கற்கள் முற்கள் எல்லாம் கடந்து சென்று அவர்கள் ஆணியால் அடிக்கிறார்கள். அந்த துன்பத்தை தாங்கி முள்முடி சுமந்து சிலுவையிலே கைகளை விரைத்து அவ்வளவு உயிருக்காக போராடுகின்ற அந்த நேரத்தில் கூட கடவுளே, என் தந்தையை இவர்களை மன்னியும், இவர்கள் இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள். பாருங்க, இதுதாங்க உண்மையான உச்சக்கட்ட அன்பு. அந்த துன்பத்தில், வலியில், அவமானத்தில், உயிருக்காக போராடுகிற நேரத்தில் கூட தன்னை துன்புறுத்தினவர்கள், தன்னை அடித்து சித்திரவதை செய்தவர்களை பார்த்து இவர்களை மன்னிச்சிடுங்க, அவங்க நல்லா இருக்கட்டும், அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுங்க தந்தைன்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தையிடத்தில் ஜெபிக்கிறார். பாருங்களா, இதுதாங்க உண்மையான அன்பு. நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறுகள் செய்யும் பொழுது எனக்கு மீண்டும் மீண்டும் இது 1, 2, 3 அப்படின்னு எண்ணிக்கிட்டே வரோம். இத்தனை முறை நீ எனக்கு துரோகம் செஞ்சிட்ட, இத்தனை முறை என்னை அவமானப்படுத்தின,
ஆனால் எத்தனை முறை செஞ்சாலும் அவர்களை நான் மன்னிக்கிறேன். 7 முறை அல்ல 77 முறை என்று சொல்லி அப்படி அவர்களை மன்னித்து கொண்டே இருக்கணும். அந்த அன்பை புதுப்பித்து கொண்டே இருக்கணும். இதுதான் உண்மையான அன்பு. அன்பென்பது ஒரு இறையியல் பண்பு, அதில் தான் உள்ளது மனிதனின் மாண்பு. 1000 இருந்தும் அன்பில்லையே, எதுவுமே ஒன்றுமில்லை, இவ்வுலகில் எதுவுமே ஒன்றுமில்லை. அன்பு இல்லை அப்படின்னா இந்த மனித வாழ்க்கையில் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அன்பு இறையியல் பண்பு, ஒரு இறைவன் கொடுக்கிற ஒரு நல்ல பண்பாக அன்பு இருக்கிறது. அந்த அன்பு எனக்கு மட்டும் சுயநலத்துக்காக மட்டும் கிடையாது. இந்த அன்பு பறந்து விரிந்து அனைவருக்குமாக இயேசு கிறிஸ்து நிறைவுள்ளவராக இருப்பதை போல் நாம் அனைவருக்கும் நிறைவுள்ளவராக நல்ல சாட்சியம் பகர்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அன்பு பிரியமானவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியில் ஒரு அருமையான ஒரு செய்தியை தவக்காலத்தினுடைய 10வது நாளிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நான் குறுகிய அளவில் தெரிந்தவர்களை மட்டும் அன்பு செய்வதை விட்டுவிட்டு தெரியாதவர்களை, அந்நியர்களை, எனக்கு துரோகம் செய்தவர்களை, என்னுடைய பகைவர்களை அன்பு செய்ய என்னால் முடிகிறதா? அதற்கான முயற்சிகள் இந்த தவக்காலத்திலே நான் எப்படி எடுக்கிறேன் என்று சொல்லி சிந்தித்தவர்களாக இந்த நாளை செலவிடுவோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, அன்றாட மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுமே உம்முடைய பாதம் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த புதிய நாளை எங்களுக்கு காண செய்திரே, நன்றி இயேசுவே. இந்த புதிய நாளிலே உமது வார்த்தையை, உமது மன்னாவை எங்களுக்கு வழங்கினீரே, நன்றி இயேசுவே. இதோ இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து பயணிக்கப் போகிறீரே, அதற்காக நன்றி இயேசுவே. உம்முடைய ஆற்றலையும் சக்தியும் எங்களுக்கு கொடுக்க போகிறீர், நன்றி ஆண்டவரே. தவ காலத்தின் 10வது நாளிலே சிறப்பாக அன்னை மரியாளுடைய வியாகுங்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். அன்னைப்பட்ட துன்பங்களை நினைத்து பார்க்கிறோம். இந்த தாய் எங்களுக்காக எங்களுடைய துன்பங்களை பார்த்து கொண்டு எங்களுக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசுவார்கள் என்ற இந்த தாயினிடத்திலே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். தெய்வமே, இதோ சிறப்பாக உம்முடைய பிள்ளைகள் கண் கலங்கி இருக்கிறார்கள், பல வேதனையில் இருக்கிறார்கள். கணவன் மனைக்குள் பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனைகள், எப்படி எனக்கு மட்டும் இவ்வளவு வியாதிகள், நான் ஏன் வருடம் முழுவதுமாக இப்படி வேதனைப்பட்டு தான் இருக்க வேண்டும் என்று செபிக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உம்மால் முடியும் ஆண்டவரே. நீர் இறங்கி வந்து இவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. உமது வல்ல இப்பொழுதே இந்த நேரத்திலே இந்த காணொலியை பார்த்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. இவர்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வதியும். பல்வேறு பிள்ளைகள் ஆண்டவரே, தாய் நாட்டை விட்டு வெளிநாட்டிலே வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆற்றலை கொடுப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. இதோ சிறப்பாக எங்கள் தாய் திரு அவையை வழி நடத்துகின்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். மருத்துவமனையிலே அவர் நல்ல முறையில் சிகிச்சை பெற்று பூரண சுகத்தோடு மீண்டும் வந்து தன்னுடைய பணியை, திரு அவை பணியை செய்வதற்கு அவருக்கு ஆற்றலை கொடுப்பீராக. தெய்வமே, சிறப்பாக அரசு தேர்வை எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தையும் அறிவையும் உடல் வளர்ச்சியும் கொடுப்பீராக. ஆம் இயேசுவே, நீ ஒரு பொழுதும் எங்களை விட்டு பிரியாமல் இருக்கிறேன் என்று நான் நம்புகிறோம். இதோ சிறப்பாக இந்த நாளிலே நாங்கள் அனைவரையுமே எந்த வித்தியாசமும் இல்லாமல் அன்பு செய்ய, அந்த அன்பில் நிலைத்திருக்க, அந்த அன்பின் மூலமாக உறவுகளை கட்டி எழுப்ப எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. பகைவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை கொடும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக அபரிவிதமாக ஆசீர்வதியும். இன்று நாங்கள் நினைக்கிற காரியங்கள், எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் உம்முடைய துணையும் வெற்றியும் கிடைக்க அருள் தாரும். தூய ஆவியால் ஆட்கொள்ளும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக வாழ வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி.
இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.